ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைக்ரோசாஃப்ட் அசூர் சீரிஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் அசூர் ஆப் சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப் சர்வீஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம், கோடு எதுவுமே டிப்ளாய் பண்ணலை. ஸோ இப்போ கோடு நம்ம டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெவாப்ஸ் கன்ஃபிகர் பண்ணணும். டெவாப்ஸ் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே portal.azure.com உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ அது வழியாகவே நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனோம் அப்படின்னா நான் அசூரில் நான் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கணும் அதே சேம் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இங்கே வந்தவுடனே நம்ம கிரியேட் நியூ ஆர்கனைசேஷன் கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வேறு மெயில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக இன்னொரு சைனப் கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ ஆர்கனைசேஷன் கொடுக்குறேன். நியூ ஆர்கனைசேஷன் கொடுத்தோடனே ஒரு நேம் கேட்கும். அந்த நேம் கொடுத்துட்டு கண்ணியை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே ஒரு ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கேட்கும். அந்த ப்ராஜெக்ட் நேமே இங்கே கொடுத்துருங்க. ஸோ இங்கே ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோடனே இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் ஆயிரும். இந்த ஆர்கனைசேஷனில் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் ரெப்போவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெபாஸ்ட்ரி எந்த ரெபாஸ்ட்ரியுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ராஜெக்டை மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ரெபாஸ்ட்ரியும் கிரியேட் ஆகிருக்காது, உள்ள ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ இது ஃபைல்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம லோக்கலில் சோர்ஸ் கோட் வச்சுருப்போம். ஸோ அந்த சோர்ஸ் கோடை டெவாப்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியே பண்ணலாம். ஸோ அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியே பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும். கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போயிட்டு கிட் இனிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது இன்சலைஸ் ஆகிரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம வச்சுட்டு எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணணும். அதுக்கு உண்டான சின்டாக்ஸ் என்னென்னா கிட் ஆட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலும் ஆட் ஆகிரும். ஸோ இப்போ இது வரைக்கும் எது கமிட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ எல்லா ஃபைலும் ஜஸ்ட்டு ஆட் தான் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் கமிட் பண்ணுறோம். கமிட் பண்ணுறதுக்கு கிட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு -m அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கமிட் ஆகிரும். கமிட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம எந்த ஆரிஜினில் நம்ம இது பண்ணணும், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கமிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் சொல்கிறோம். இந்த remote.add அப்படிங்கிறதுல ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல அந்த டெவாப்ஸினுடைய ரெபாஸ்ட்ரி URL கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு பிரான்ச் நேமையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை கொடுத்துட்டு ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரான்ச்சை மென்ஷன் பண்ணணும். மெயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இது புஷ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லோக்கலில் இருக்கிற இந்த ஆட் பண்ண எல்லா ஃபைலும் இந்த ரெபாஸ்ட்ரியில் போய்ட்டு ஆட் ஆயிரும். ஸோ இது நம்ம புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டெவாப்ஸினுடைய யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேம் அப்படிங்கிறது என்னென்னா டெவாப்ஸினுடைய இமெயில் தான். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும். அப்படி இல்லாட்டி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்குற இடத்துல நம்ம பிஏடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஏடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது டெவாப்ஸ்லேயே இங்கே யூசர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த நியூ டோக்கனை ஜென்ரேட் பண்ணி புதுசாக ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஜென்ரேட் ஆகிற டோக்கனை நம்ம அந்த பாஸ்வேர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக நம்மளுடைய லோக்கல் கோடை டெவாப்ஸுக்கு மூவ் பண்ணணும். இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ வழியாக இப்படி ஒரு கோடை டெவாப்ஸுக்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். அதில் கிட்னு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெவாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டெவாப்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த அக்கௌண்ட்டு நம்ம 3 அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா எந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணியிருப்போம், க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மோர் தென் 1 ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா எந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிடணும். ரெபாசிட்டரி நேம் நம்ம இங்கே ப்ராஜெக்ட் நேம்லேயே இங்கே காட்டும். நம்ம வேணால் அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நான் இப்போ இதே நேமில் தான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் அண்ட் புஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இங்கே மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வந்துருச்சு. ஸோ இந்த ரெபாசிட்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சோர்ஸு டெவாப்ஸில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ கான்ஃபிகர் பண்ணி முடிச்ச நம்ம டெவாப்ஸ் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே ரெப்போ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடும். டெமோ வெப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிருக்கு. அதில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்மளுடைய லோக்கலில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே புஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு செக்இன் பண்ணோடனே இது பில்டு ட்ரிகர் ஆகி பைப்லைன் பில்டு ட்ரிகர் ஆகி நமக்கு பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் நடக்கணும். ஸோ இதுக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு பைப்லைன் பில்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பைப்லைனில் போய்ட்டு நியூ பைப்லைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அசூர் ரெப்போஸ் கிட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். அல்லது கிட்டப்பாக இருந்தால் டேரெக்டாக நம்ம கிட்ட கொடுத்துடலாம். இப்போ நம்ம அசூரில் வச்சுருக்கனால இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ரெபாசிட்டரியோ அந்த ரெபாசிட்டரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே சோமர் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம டாட் ரிலேட்டட் தான் நம்ம கோட் வச்சுருப்போம். ஸோ இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம YAML கோட் எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் ASP.NET செலக்ட் பண்ணிட்டேன்னா அது பாய்லர் பிளேட் கோடு சம் கோட் தரும். ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம YAML கோட் எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பைப்லைன் எழுதி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹை லெவலில்.
நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் எப்படி YAML ஃபைல் எழுதுறது, எப்படி வந்து சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்குறது, எப்படி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே தனி செப்பரேட், அது ஒரு செப்பரேட் செக்ஷன் அது. அது தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அந்த பைப்லைன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு பைப்லைன் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் எடிட் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன். ஸோ மாஸ்டர் பிரான்ச்சில் எப்போ செக்இன் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு இந்த பைப்லைன் வந்து ட்ரிக்கர் ஆகும். ஸோ அது இங்கே மாஸ்டர் இன்க்ளூட் மாஸ்டர் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஸ்யூர் ஆப் சர்வீஸ் நேமை இங்கே கொடுக்கணும். எந்த ஆப் சர்வீஸில் இந்த டிப்ளாய் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் அஸ்யூர் ஆப் சர்வீஸையும் இந்த டிவாப்ஸையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டிவிட்டி இது தான். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் செக்ஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு தனி வீடியோவில் நான் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த YAML ஃபைல் வந்து நம்ம செக்இன் பண்ணோடனே ட்ரிகர் ஆகணும். ஸோ இது ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஆல்ரெடி நான் 2 பில்டு போட்டு நான் செக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது 2 சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்குது. சையதுலேருந்து கண்ணன் வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு குமார்னு இன்னொரு யூசர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு டிலீட் போய்ட்டு இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ இது கமிட் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பில்டு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து என்னுடைய லோக்கலில் வந்து ஒரு ஏஜென்ட் ஒன்று ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து அது பில்டு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது இன்ஷூர் பண்ணுறோம். இப்போ இங்கே திருப்பி இங்கே பைப்லைன் இருந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த பில்டு வந்து இங்கே ட்ரிகர் ஆகிருக்கு. நம்ம செக்இன் பண்ணோடனே அந்த பில்டு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் நடக்கும். இப்போ பில்டு கம்ப்ளீட் ஆகி டிப்ளாய்மெண்ட்டும் முடிஞ்சுது. ஸோ இப்போ முடிஞ்சோடனே நம்ம வந்து இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அஸ்யூரில் வந்து நம்ம இந்த ஏபிஐ வச்சுருக்கோம். ஸோ ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சர்வீஸ் வச்சுருக்கோம். ஸோ க்ளவுட் டெக் வெப் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சர்வீஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப் சர்வீஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருத்தோம். ஸோ இந்த டொமைன் நேம் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய சோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ கெட் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டொமைன் நேம் /API அந்த கண்ட்ரோலர் நேம் வந்து நமக்கு யூசர்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து அந்த டொமைன் நேம் /API /users அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக அந்த பில்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து குமார்னு ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நம்மக்கிட்ட இன்னொரு ஆக்ஷன் மெத்தட் இருக்குது வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ நமக்கு இண்டிகேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கீ வால்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு சர்வீஸ் தான். ஸோ அந்த சர்வீஸோட யூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இங்கே சர்ச்சில் போய்ட்டு கீ வால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இந்த சர்வீஸ் எதுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.